பால பைரவர் காளியை சமாதானப்படுத்தி பார்வதியா மாத்துறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சும்மன் நிசுமன் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. நிசுமன் கேரக்டர் நடிச்சிருந்தாலும் மாத்திருப்பாங்க போல இருக்கு. சும்மன் சொன்னால்தானே நிசுமன் வந்து அங்கிருந்து ஓடி வந்தான். அதனால அவன் கோவத்துல இருக்கான். சும்மன் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், கோவத்தை கட்டுப்படுத்தி நம்ம அங்கிருந்து கிளம்பி வந்ததுதான், தப்பிச்சு வந்ததுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் ஏற்கனவே கோவத்துல இருக்கான் இல்லையா நிசுமன். அவன் கிட்ட அங்க இருக்கிற ஒரு காவலாளி கேட்கிறான், மகாராஜா காளி எங்கேன்னு சொல்லி அவனை கோவத்தை கிளற மாதிரி கேட்கிறான். அவனை முறைச்சிட்டு அவன் கழுத்து பிடிக்க சும்மன் சொல்றான், அவனை விட்டுரு, ஒரு மூவுலக வேந்தனான என்னோட வாத்தி நீ மீறி பண்ணிட்டு இருக்க, அவனை வந்து விட்டுரு அப்படிங்கிறான். கோவத்துல அந்த இடத்த விட்டு போற நிசும்பன் எல்லார்கிட்டையும் எனக்கு தனிமை வேணும், எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்றான். சும்பன் அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். நீ கொஞ்சம் அமைதியா என்ன பண்ணிட்டு வந்தோமோ அந்த செயல் உனக்கு கோவத்தை தந்திருக்கலாம், ஆனா அப்படின்னு சொன்னா இவன் வந்து இல்ல, அப்படி வந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்ததுக்கு நானே உயிரை விட்டுக்கலாம் அப்படிங்கிறான். கத்தி எடுக்க உடனே இவன் வந்து சும்பன் வந்து சொல்லதை கேளு, ஒரு பெண்ணுக்காக கோலத்தனமான முடிவு எடுத்துன்னு பேர் எடுக்க விரும்புறியா அப்படின்றான். சும்பன் கேட்டதுக்கு நிசுமன் சொல்றான், அதுக்கு வந்து பார்வதி தான் களின்னு தெரிஞ்சது, உங்களுக்கும் பயம் வந்துருச்சு இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கு சும்பன் சொல்றான், இல்ல பார்வதி வசப்படுத்துற வேலை இன்னும் எனக்கு மிச்சம் இருக்கிறதுனால நாங்க வந்துட்டேன். யோசிச்சு பாரு, ஒருத்தி வந்து அழகும் பலமும் இருக்கிற ஒருத்தி மனைவியான எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றான். அப்போ இன்னமும் அவன் திருந்தல அப்படின்னு தான் தெரியுது. மகாகாளி என்னோட தர்பார்ல இருந்து எவ்வளவு நல்லா இருக்கும், அவன் எனக்கு அடிமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஏற்கனவே பேசுற மாதிரி திரும்பவும் பேசிட்டு இருக்கான். அடர்ந்த காட்டுல சிங்கத்தை எதிர்த்து நிக்கிறது மட்டும்தான் வீரம் இல்ல, அந்த சிங்கத்தை தன்னோட வசப்படுத்தி ஒரு பசு மாதிரி மாத்தி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை நீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு நிசுமன் கேட்கிறான். நான் அதுக்கு வந்து சாதுரியமா தான் அந்த செயலை செய்ய போறேன், தேவர்களுக்கு எல்லாம் அவங்க ரொம்ப புத்திசாலிங்கிற நினைப்பு, அவங்களோட வழியிலேயே தான் போய் மடக்கணும் அப்படிங்கிறான். நிசுமன் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டது, நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செய்ய போறேன், அதாவது நமக்கு ஒரு வாரம் இருக்கு இல்லையா, பெண்களால் மட்டும்தான் அழிவுன்னு, இப்போ நான் திரும்பவும் தவம் பண்ண போறேன், ஒரு ஆணும் என்ன அழிக்கக்கூடாது, பெண்ணும் அழிக்கக்கூடாது, மகா காலனும் அழிக்கக்கூடாது, மகா காளி அழிக்கக்கூடாதுன்னு வர வாங்க போறேன். இதெல்லாம் சொல்லிட்டு சும்மன் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில வந்து கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க மகாலட்சுமி பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க தாரகாசுரனோட கதையை முடிச்சிட்டீங்க, ஒரு பெண்ணோட பலம் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டீங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லட்சுமி சொல்ல, பார்வதி தலையசை ஏத்துக்கிறாங்க. ஆனா கண்கள்ல கண்ணீரோட தான் அதை ஏத்திட்டு இருக்காங்க. அவங்க பல எப்படி வந்து ஏதோ ஒரு கவலையில இருக்காங்க அப்படிங்கறத சிவன் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. நாராயணன் அதை கவனிச்சிட்டு இருக்காரு. பார்வதி சொல்றாங்க, நானும் இந்த நடந்த விஷயத்துல நான் சந்தோஷப்படுறேன். அடுத்ததான் லட்சுமி வந்து சிவன் கிட்ட சொல்றாங்க, நீங்க பாலபைரவரோட உருவம் எடுத்து காளியை வந்து கட்டுப்படுத்தி ரொம்ப பெரிய அற்புதம் செஞ்சுட்டீங்க, அதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னதும் இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இவங்க சொல்ல சொல்ல பார்வதி வருத்தப்படுறாங்க. அதோட சேர்த்து லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து குரோதத்துல இருந்த காளியை ஒரு குழந்தையோட உருவத்துல போய் அவங்கள வந்து சாந்தப்படுத்தினீங்க இல்லையா, அதுல அவங்களோட தாய்மை வந்து வெளிப்பட்டு அவங்களோட கோபம் தணிஞ்சிருச்சு, இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சிவனி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்க, இங்க வந்து பார்வதி கண்கள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. இது அப்போதான் வந்து லட்சுமி கவனிக்கிறாங்க. திரும்பி லட்சுமி கேக்குறாங்க, என்ன ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி கண்ணீர் உங்க கண்கள்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்வதி வந்து இது ஆனந்தத்தால வர கண்ணீர், அப்பவும் அந்த ஆனந்தத்தாலையும் கூட கண்ணீர் பெருக்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என்னை பார்க்கறதுக்கு எங்க கையில வந்திருக்கீங்க இல்லையா, அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அந்த ஆனந்தத்துல அந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. சமாளிச்சுட்டு திரும்பி சிவனை முறைச்சிட்டு அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சிவனை பார்த்தாதான் பாவமா இருக்கு, ஏன்னா ஏற்கனவே வந்து சமாதானப்படுத்துறதுக்கும் கோவப்படுறாங்க, முதல் சமாதானப்படுத்துறதுக்கும் கோவப்பட்டாங்க. பார்வதி எந்திரிச்சு போறதை பார்த்ததுமே லட்சுமி வந்து நாராயண் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர் இல்ல, ஏதோ வேதனையில் அழுத மாதிரி தான் எனக்கு தோணுது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நாராயண் சொல்றாரு, நான் போய் கேட்டேன்னா அவங்க என்னன்னு சொல்லாம கூட விடலாம், ஆனா நீ போய் தனிமையில கேட்டேன்னா ஒரு தோழிங்கிற முறையில அவங்க மனபாரத்தவங்கிட்ட இறக்கி வைப்பாங்கல்ல அப்படின்னதும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களையும் அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்களோட தனியா பேசணும் போல இருக்கு நாராயணனும் சிவனும். அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க அடுத்த காட்சியில சும்மன் நிசுமன் இருக்கிறத காமிக்கிறாங்க. சும்மன் ஏதோ யாகம் வளர்த்துட்டு இருக்கான், பக்கத்துல எலும்பு கூட எல்லாம் வச்சிருக்கான், ஏதோ ஒரு அரக்கனை வந்து அவன் கூப்பிட்டு இருக்கான். சும்மன் மூ உலகத்துக்கும் அதிபதியான சும்மன், நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை யாரால அழிக்க முடியாது, எல்லா அசுரர்களும் பிரம்மா விஷ்ணு சிவனால அழிக்கப்படக்கூடாதுதான் விரும்புவாங்க, ஆனா காலனாலையும் காளியாலையும் அழிக்க முடியாத ஒருத்தனை எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அசுரனை வர சொல்லி சும்பன் வந்து அந்த யாகத்துல ஏதோ போட்டுட்டு இருக்கான். வர சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட அந்த இடத்துல வந்து கட்டிடத்துல மேல எல்லாம் சில இடங்கள்ல இருந்து மண்ணா உதிருது, அதாவது அவன் வரப்போறான் போல இருக்கு. இப்போ சும்பன் சொல்றான், என்னோட கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு சும்பா, இனிமே வந்து பார்வதி என்னோட கைப்பிடிக்குள்ள அந்த அசுரன் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. நாராயணன் சிவன் கிட்ட கேட்கிறாரு, பார்வதியே வருத்தப்படுறா, அவங்களோட கண்ணீருக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க வந்து பாலபைரவரா உருவெடுத்து காளிக்கு கொடுத்த வாக்க வேணா காப்பாத்திருக்கலாம், ஆனா அவங்க மனசுல ஒரு ஆசை உருவாக்கிட்டீங்க இல்லையா, வருட கணக்குல அவங்க மறந்துருந்ததையும் ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சிவன் சொல்ல, நான் தெரியாம எதுவும் செய்யல, பார்வதியோட உணர்வுகள் நான் ஏன் தோன்றினேன்னு தெரியுமா உங்களுக்கு, ஏன்னா இனியும் வரும் காலங்கள்ல அதுக்கான அவசியம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.